ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு திருப்பி வேலை பார்க்குற இடத்துக்கு திருப்பி போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா மணி இப்போ 11. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் நான் பஸ் ஏற வரையும் இருந்து என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் போனார். ஒரு வாரம் பூஜா ஹாலிடேஸு செம்ம ஜாலியாக இருந்தேன் நான் ஊரில். நேற்று தான் லீவுக்கு ஊருக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் பெங்களூருக்கே திருப்பி போயிட்டேன். ஒரு வாரம் எப்படி ஓடுனுச்சுனே தெரில, கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி போயிட்டு இப்போ தான் வராங்க போல். ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, ஒரே பஸ்ஸாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா எப்படியோ பஸ் விட்டு இறங்கி அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து தீபாவளி லீவு எப்படா வரும்னு நினச்சிக்கிட்டு நானும் பார்த்தீங்கன்னா விதியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன் எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றுனாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும். எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், டெக் மஹிந்திராக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்குது. நான் அப்படி இப்படி நுழைஞ்சு வந்து எப்படியோ பிஜிக்குள்ளே வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அழுத்தி மேலே போயிட்டேன். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை வேலையை காட்டியிருக்கும் போல், குப்பையில் இருக்க எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுருக்கு. காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் போட்டிருந்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.